வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மாலை வணக்கம். பறந்து இங்கே இருக்கிறவங்க 90% பேர் 95% பேர் பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னை மட்டும் கூப்பிடல, ஏன்னா நான் ராம் வச்சு படம் எடுத்தல, அதனால நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. ஆனால் இங்கே இருக்கவங்க எல்லாரும் சொல்ல வச்சு பார்க்கும்போது படம், ஏன்னா அஃப்கோர்ஸ் ராம ஒரு மிக திறமையான கடின உழைப்பாளி. அது நான் அவரை வச்சு படம் எடுத்ததுனால தெரியும். நிச்சயமாக அவரோட நல்ல மனசுக்கும் இந்த படத்தில் நடித்த அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவாவுக்கும், அஞ்சலி மற்றும் கிரேஸு மற்றும் இருக்க எல்லா அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது டாடி பாவம் இல்லை, ராம் தான் ரொம்ப பாவம். நிச்சயமாக இந்த படம் மூலமாக ராம், வெற்றிமாறன், நம்ம பாலா இது மாதிரி ஒரு பெரிய இயக்குனரை வந்து மனசார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ராம் என்ற ஒரு அற்புத கலைஞனோட படைப்பு தான் இந்த பறந்து போ. ராம கமர்ஷியல் படம் பண்ணல, கமர்ஷியல் படம் பண்ண ராம வந்து கமர்ஷியல் படம் பண்ணாலும் அது தரலோக்கில் இறங்கி பண்ணக்கூடிய ஒரு திறமையான ஒரு இயக்குனர் தான். அவர் எந்த ஜேர்னர் எடுத்தாலும் அந்த ஜேர்னரில் ரொம்ப டீட்டெயிலாக அவர் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர் தான். பட் அவர் அப்படி அந்த அந்த இடத்துக்கு நகரக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா இப்படிதான் பாலுமகேந்திரா சகோதரர் நீங்கள் கேட்டவைன்னு ஒரு படம் பண்ணார். அவர் எடுத்த படங்கள்லாம் ஒரு ஜானரா இருக்கும். நீங்கள் கேட்டவை மட்டும் எடுத்து அதையும் கிட்டு கொடுத்தா எனக்கு இப்படியும் எடுக்க வரும் அப்படின்றது மாதிரி. அந்த மாதிரி ராமன் வந்து அவருடைய இன்னொரு படங்களே சொல்லலாம். சதிலீலாவதி படம் வந்து மகேந்திரன் சாகர படம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இது ஒரு ஜானர் வந்து இந்த பறந்துபோ. ராம் வந்து தமிழ் சினிமாவால் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷமான ஒரு இயக்குனர்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம யாரோடையும் யாரை கம்பேர் பண்ண வேண்டியதில்லை. இவர் மாதிரி அவரையும் ஏன் படம் எடுக்கல, அவர் மாதிரி இவரையும் படிக்கல. ஏன் சிவா வந்து நம்ம குணச்சேத்திர நடிகர் அடிக்கக்கூடாது? ஏன்னா சிவா அப்படித்தான் இருக்கணும். அந்த மாதிரி ரசிகர்களும் இங்கே இருக்காங்க. சிவாவோட கேரக்டரை பார்த்து நான் சிவாவோட படம் 80% 90% படம் கிட்ட அடிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 படம் தான். ஏன்னா அந்த ரசிகர்கள் இருக்காங்க. அதுக்கு சிவா தேவைப்படுறாரு. அது எல்லாமே சிவாவும் வந்து அந்த மாதிரி நடிச்சிட்டாருன்னா அப்புறம் சிவா இடத்துக்கு யாரை தேடுறது நம்ம? அது மாதிரி ராமன்ற ஒரு இயக்குனர் கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவுக்கு தேவையான ஒரு இயக்குனர். ராமா இருக்கட்டும், வெற்றிமாறனா இருக்கட்டும், மிஸ்கினா இருக்கட்டும், பாலாநடனா இருக்கட்டும், ரஞ்சிதா இருக்கட்டும், மாரி செல்வராஜா இருக்கட்டும், இவங்கெல்லாம் தமிழ் சினிமாக்களால் இன்னும் இருக்கிறாங்க. நிறைய இதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷனில் இருக்க அமீர் அண்ணா இருக்கட்டும், சேரண்ணா இருக்கட்டும், இவங்கெல்லாம் தமிழ் சினிமாவால் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷமான ஒரு இயக்குனர்கள். இவங்க ஏன் அவங்க அப்படி பண்ணாங்க, அவங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்றதுல அந்த கம்பேரிசன் வந்து நமக்கு தேவையில்லை. அவங்களாவே படம் பண்ணணும் தான் என்னுடைய ஆசை. நான் ஒரு சமயம் வந்து ரஷ்யாவில் வந்து என்னோட படம் 7 கடல் 7 மலை வந்து அங்கே ஷோ போடும்போது அப்போ கியூஏல வந்து ராமன் என்கிட்ட வந்து அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்போ கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் பதில் சொன்னார். பதில் சொல்லும் போது அங்கே இருந்த அந்த ஆடியன்ஸ் வந்து அப்போதான் இந்தியான்னு ஒரு நாட்டில் தமிழ்நாடுன்னு ஒரு நாடு இருக்கு, அங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்படி படங்கள் வருதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. தமிழ் மொழியோட மேன்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதை பூரா அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வந்து பாடம் எடுத்தார். அப்போ பாருங்க, நம்ம தமிழ் படத்தை உலக அரங்கில் போய் நிப்பாட்டி அதுக்கு நான் 7 கடல் 7 மலை ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு வெற்றிமாறனா அங்கே வந்து அவருடைய படங்களை கொண்டு வந்திருந்தது. நம்ம இயக்குனர் 2 பேரும் தான் இங்கே கம்பீரமாக நின்னது வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கௌரவமாக நினைக்கிறேன். எவ்வளோ நாளைக்கு நம்ம தமிழ் சினிமாவை இங்கேயே கொண்டாடிட்டு இருக்க போகிறோம்? உலக அரங்கில் நம்ம தமிழ் படங்கள் எப்படி கொண்டாடப்பட வேணும்னு ஆசைப்படுறேன். அப்படி அந்த தேவை இருக்கும்போது நம்ம இவங்களை இயக்குனர்களை நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்ம கட்டாயமாக இருக்குது. இப்போ இந்த படத்தை பறந்து போ இது ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதில் உள்ள வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்ந்திருக்க மாட்டோம். இந்த கதாபாத்திரங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நிச்சயமாக நம்ம வாழ்ந்திருக்க மாட்டோம். என்ன அப்படி நம்ம வாழாத வாழ்க்கையை இவங்க வாழ்ந்துட்டாங்களா அப்படின்னா அது நீங்கள் படம் பாருங்க தெரியும். அதில் உள்ள அஞ்சலி கதாபாத்திரமாக இருக்கட்டும், அஞ்சலியோட கணவராக நடிச்சிருக்கிறவரோட கதாபாத்திரமாக இருக்கட்டும், கிரேசான சிவா சாரோட கதாபாத்திரம். சிவா சார் சின்ன சின்ன டயலாக்ல அப்படி சிரிக்க வச்சுட்டு போவாப்புல. இந்த கதாபாத்திரம் மாதிரி நம்ம வாழ்ந்துட மாட்டோம். ஒரு படைப்புன்றது வந்து ஆக்சுவலாக வந்து நமக்கு ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்துட்டு போகணும். சும்மா வந்தோம் படம் எடுத்தோம், ஏதோ ஒரு படம் எடுத்தோம் கல்லா கட்டினோம்னு இல்லாமல் ஒரு படைப்புன்றது ஏதாவது ஒன்று நமக்கு நம்ம 150 ரூபா கொடுத்து படம் பார்க்குறோம்னா அந்த படத்து மூலமாக நம்ம ஏதாவது ஒன்று கற்றுக்கணும், ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதை போய் பார்க்கறதுல அர்த்தமே கிடையாது. அப்படி யோசிக்கக்கூடியவர் தான் இயக்குனர் ராம். என்னுடைய படைப்பு வந்து இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னு எல்லா படத்தையும் நீங்கள் கற்ற தமிழ் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம், நீங்க பேரன்பு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம், தரமணி இன்னொரு தரமணிலாம் வந்து அது எதுக்கு அரசியல்லாம் வேற லெவல் அரசியல். அது ஒன்று சொல்லியிருக்கோம். நீங்க 7 கடல் 7 படம் பார்த்தீங்கன்னா டோட்டல் அவருடைய ஒரு ஷாட் வந்து எப்படி பிரமிச்சு வச்சிருப்பாருன்னா அந்த படத்தை பார்க்கும்போது தெரியும் ராம் வந்து எவ்வளவு பெரிய மிகப்பெரிய கலைஞன்னு தெரியும்.
இந்த படம் வந்து லைட்டரா என்னால இப்படியும் சொல்ல முடியும், ஒரு கதையை வந்து இந்த மாதிரி காமெடியாவும் என்னால சொல்ல முடியும்னு சொல்லப்பட்ட படம் தான் இந்த பறந்து போகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ராம் என்ற கலைஞன் வந்து தமிழ் சினிமாவால ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷம். ஸோ இந்த படம் வந்து நம்ம வெற்றி கொடுப்பதன் மூலமா, இந்த படத்தை வந்து தியேட்டர்ல நம்ம சக்சஸ் பண்றது மூலமா இன்னமும் ராமுகிட்ட இருந்து ஒரு நல்ல படைப்புகளை நம்ம எதிர்பார்க்க முடியும். சமரசம் இல்லாமல் ஒரு நல்ல படைப்புகளை அவரால் கொடுக்க முடியும். அதுக்காகவே இந்த படம் வெற்றி பெறணும். இதில் நடித்த நடிகர்கள் சிவா சார், உங்களுக்கு இன்னும் வந்து உங்களுடைய நீங்க தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க நம்ம இருக்க நெருக்கமான ஒரு இடங்களை உங்களை மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா சிரிக்கிறதுக்கு ஒரு ஹீரோ, அதாவது காமெடியா நடிச்சு பண்றவரை ஹீரோவாகவும் காமெடியா பண்றது வந்து ஆர்டிஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்காங்க. அந்த இடத்துல நீங்க தொடர்ந்து நீங்க படம் பண்ணணும். அஞ்சலியோட கதாபாத்திரம் இதுல சிறப்பாக நடிச்சிருப்பாங்க. ராமனோட ஸ்பெஷல் படத்துல எப்பவுமே அஞ்சலி வந்து ஸ்பெஷல் தான். அவங்களுக்குள்ள வந்து அந்த ஹெமிசியோட அவருடைய கதையை எழுதும் போதே அஞ்சலிக்குன்னு ஒரு கதாபாத்திரம் எழுதி அது ராம் கூப்பிட்டா வரக்கூடிய என்னோட படத்துலலாம் நீங்க 7 கடை மேலாம் எடுத்தீங்கன்னா அஞ்சலியை வந்து நாங்க கமிட் பண்ணவே இல்லை, ஆனா டிசைன்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளோ அதாவது அவங்க வந்து சொன்னா செய்வாங்கன்ற இடத்துல வந்து அஞ்சலி வந்து கூப்பிட்ட உடனே எந்த டிமாண்ட் இல்லாம இவ்வளவு சம்பளம் கொடுங்க, இதை எந்த கமிட்மெண்ட் இல்லாம அவருடைய நட்புக்காக ஓடி வரக்கூடிய ஒரு நடிகை தான் வந்து அஞ்சலி. அஞ்சலி வந்து இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். கிரேஸா அண்ணி வந்து இந்த படத்துல மிக சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அவங்க இந்த படத்தின் மூலமா வந்து தமிழ் சினிமாவில் அவங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் வரும்னு நான் நம்புறேன். அப்புறம் அந்த படத்தோட மிகப்பெரிய பலம் வந்து சந்தோஷ் தயாநிதி தம்பி. யுவனை மிஸ் பண்ற இடத்துல தம்பி வந்துட்டாப்ல. ஏன்னா யுவன் ராம் காம்பினேஷன்றது சினிமாவில் வந்து யுவன் ராம் முத்துக்குமார்ன்றது வந்து சினிமாவில் வந்து ஒரு ஹிட் காம்பினேஷனு. இப்போ அந்த இடத்துல சந்தோஷ் தயாநிதி வந்திருக்கா, அந்த பக்கம் மதன் கார்கி சார் வந்திருக்காரு. மதன் கார்கி சாருக்கு எனக்கு நன்றி. ஏன்னா அந்த படத்தை வந்து அடுத்த வேற 20 பாடல்கள் வைக்கணும்ன்ற ஐடியாவே மதன் சார் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ஐடியா தான். ஸோ அவருக்கும் என்னோட நன்றி. இதில் பணியாற்றிய என்னோட கேமராமேன் ஏகாம்பரம் சார், அவர் எனக்கு கேமராமேன், இந்த படத்தில் என்னோட கேமராமேன், அவருக்கும் என்னுடைய நன்றிகள். இதில் பணியாற்றிய அனைவருக்கும் நன்றிகள். இந்த விழாவை ஒருங்கிணைத்த நண்பர் மாரி செல்வராஜுக்கும் எனது நன்றிகள். அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்து.